ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடு வளர்ப்பில் நம்ம ஆட்டுக்காண்டி என்னென்ன அடர்த்தியான கொடுக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 வகையான தீவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்தண்டஸ்ட்டு, அதோட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் புண்ணாக்கு, அதுபோக பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு, இந்த 3 ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கிருக்கோம். இந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஆடுகளுக்கு வந்து எல்லா ஆடுகளும் கொடுக்குறது கிடையாது. கறவை அதிகமாக உள்ள, அதாவது ஆட்டுக்கு பால் கொடுக்குற ஆடுகளுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த தேங்காய் புண்ணாக்கு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லா ஆட்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு, உளுந்தங்குருணை, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூவாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி, ஏன்னா தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டைம் வைப்போம். கம்பல்சரியாக பார்த்திங்கன்னா கோதுமை தவிடும் உளுந்தண்டஸ்ட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஆடுகளுக்கு வந்து தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசனுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அதுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருப்போம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய வாளி, 20 லிட்டர் தண்ணி பிடிக்கிற வாளி. இந்த வாளியில் பார்த்திங்கன்னா ஒரு வாளிக்கு ஒரு பக்கா உளுந்தங்குருணையும் ஒரு பக்கா கோதுமை தவிடும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டையும் நல்லா சமமான அளவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் தண்ணி வந்து நம்ம அதில் பிடிச்சி ஃபில் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதை ஆட்டு கொடுப்போம். நம்ம அது வந்து நம்மகிட்ட இருக்க கிளைமேட்டை பொறுத்து நம்ம வந்து தண்ணியை கொடுப்போம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப மழை வந்துச்சுன்னா நம்ம வந்து லிக்விடாக கொடுக்க மாட்டோம். கட்டியாக விரவி அந்த ஆட்டுக்கு தக்கன எவ்வளோன்னு சொல்லி கொடுப்போம். அதே இது சம்மர் டயத்தில் வெயில் அதிகமாக இருந்தால் 20 லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு வாளி மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வாளி ஆகும். 4 பக்கா உளுந்தங்குருணையும் 4 பக்கா கோதுமை தவிடும் ஒரு நாளைக்கு நமக்கு ஆட்டுக்கு ஆகும். ரொம்ப மழை பெஞ்சு இருந்தால் நம்ம வந்து தண்ணியோட அளவை குறைச்சிக்கிருவோம். இதான் நம்ம ஆடுகளுக்கு வந்து மெயினாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா, கோதுமை தவிடையும் உளுந்தங்குருணையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால உளுந்தங்குருணை மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கும். அதில் உளுந்தங்குருணை மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதில் உள்ள தவிடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே கரைஞ்சிரும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஐட்டமாக தண்ணியில் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த கலக்கி விட்ட தண்ணியை வந்து ஃபுல்லாகவுமே ஆடு குட்டிங்க எல்லாத்தையுமே குடிச்சிரும். அதுபோக பேலன்ஸ் கடைசி பார்த்திங்கன்னா அந்த உளுந்தங்குருணை ஃபுல்லாக ஊறினது ஃபுல்லாக மிச்சமாக இருக்கும். அந்த மிச்சத்தை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து மெயினாக உள்ள இளங்குட்டி பால் கொடுக்குற ஆடுங்க, அதுபோக பார்த்திங்கன்னா கிடாக்கள், மெயினாக பார்த்திங்கன்னா கிடாக்களுக்கு தான் நம்ம அதிகமாக அந்த மிச்சம் இருக்கிற கட்டியாக ட்ரையாக இருக்கிற ஐட்டத்தை வந்து கிடாக்களுக்கு, அதுபோக பார்த்திங்கன்னா வளர்ந்து வரத குட்டிகளுக்கு வந்து நம்ம எப்பவுமே கொடுத்து பழகிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து நைட்டு தான் தண்ணி வைப்போம். ஏன்னா நமக்கு பகலில் விவசாய வேலைகள் மற்ற வேலைகள்னால நமக்கு வந்து டைம் கிடைக்காது. அதனால் நம்ம நைட் நேரம் தான் எப்போதுமே ஆடுக்கு தண்ணி வைப்போம். தண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ரவுண்டான பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி ஆடுகளுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஐட்டாகவே வச்சுருவோம். ஏன்னா தவிடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நமக்கு வந்து அதில் வந்து ட்ரை மேட்ரு கிடைக்காது, கட்டியாக கிடைக்காது. அது வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் ஆடுகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தண்ணி ஐட்டத்தை வச்சுட்டு மீதம் இருக்கிற ட்ரையாக கட்டியாக இருக்கிற ஐட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கிடாய்களுக்கு மெயினாக நம்ம அதோட சைஸுக்கு தக்கன நம்ம கொடுப்போம். அதுபோக பால் கொடுக்குற ஆட்டுக்கு, குட்டிகளுக்கு பால் கொடுக்குற ஆடுக அதுகளுக்கும் நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டியாக அந்த ஊறின குருணையை வைப்போம். அதுபோக வளர்ந்து வரத இந்த மாதிரி இளங்குறால்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அதுங்க எவ்வளோ சாப்பிடுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுப்போம். மேலும் இது போன்ற பயனுள்ள தெரிஞ்சதுள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை